ஹே அர்த்தநாரி, அவனை காட்டிய அவள் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி மீனாட்சி நீ தான் ஈஸ்வரனை எனக்கு காட்டியிருக்க. அம்மா தான் அப்பாவை காட்ட முடியும். இதுதான் அப்பா, இவர் தான் குரு, இதுதான் அன்ன ஆகாரம், இதுதான் சூரியன், இதுதான் தெய்வம்னு. அது மாதிரி உன்னால தான் சொக்கநாதனின் கிருபை எனக்கு கிடைச்சி, அதாவது உனக்குள்ளே இருக்கும் சொக்கனா, சொக்கனுக்குள்ளே இருக்கும் நீயா அப்படின்னு எனக்கு வித்தியாசம் பார்க்க தெரியல, முடியலை. எப்படியோ எனக்கு ரெண்டுமே ஒன்று தான். நீ தாய் அப்படின்னா ஈஸ்வரனும் தாய் தான். எப்படின்னு சொல்கிறேன், ஒன்று இஷ்டப்படி தான் எப்படியும் எழுத வைக்க போகிற. இருந்தாலும் ஒரு ஆசைக்காக நாம் இங்கேருந்து அங்கேருந்து எங்கிருந்தாவது ஆரம்பிக்கலாமா அப்படின்னு யோசித்தேன். நான் பிறந்த திருவண்ணாமலை அருணாச்சலத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா, ஓகேயா அப்படின்னு யோசித்தேன். ஆனால் எனக்கு என்ன கர்வம், நான் பிறந்ததால தான் அந்த ஊர் பெருமையான மாதிரி நான் அலட்டிக்கிறேனே. காலங்காலமாக அனாதி காலமாக அண்ணாமலை அங்கே இருக்கான். அவன் பூமியில் அவன் திருவடியில் பிறந்ததால் அங்கே ஆரம்பிக்கலாமான்னு தானே நான் யோசிக்கணும். கர்வமாக யோசித்த என் புத்தியில் நான் இங்கேன்னு ஒரு கொட்டு வச்சுட்டேன். ஆனால் என்னை பெத்தவ சொன்னால், நான் வயிற்றுக்குள்ளே இருந்தப்பவே அவள் தினமும் என்னை அவினாசி அப்பனை பார்க்க கூட்டிகிட்டு போகலாம். அப்போ அண்ணாமலைக்கும் முன்னாடி அவினாசி அப்பனா. அப்புறமா ரொம்ப வருஷம் விவரம் தெரிஞ்சின்றது. மேலை சிதம்பரம்னு சொல்கிற பேரூர் பட்டிப்பெருமானினும் பட்டீஸ்வரன். அங்கே மீனாட்சி, நீ அங்கே பச்சை நாயகி, இங்கே பச்சை புடவைக்காரி, அங்கே பச்சை நாயகி. ஆமாம், இங்கே உனக்கு பேர் மரகதவல்லி இல்லை நிறைய இருக்கே. இங்கேக்கும் பச்சைக்கும் மீனாட்சிக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்களே. அதே மாதிரி பேரூர் பட்டிப்பெருமான் கோவிலில் நீ பச்சை நாயகி. அதுக்கு பிறகு கொஞ்சம் காலமாகவே இருந்தாலும் கூட அதி முக்கியமான காலம் எனக்கு அது. அங்கே திருச்சியில் தாயும் ஆன சுவாமியா ஈஸ்வரன். இப்போது இதோ மதுரை எனும் ஆலவாய் க்ஷேத்திரத்தில் சொக்கநாதனுடைய திருவடியில் இருக்கேன். இதில் எதுன்னு ஆரம்பிக்கன்னு யோசிச்சு, சரி நாம் ஏன் இதை இவ்வளோ கற்பனை வளர்த்து ஆசை ஏற்படுத்தி யோசிக்கணும். அவன், அதாவது அவள் ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பா. யார்? மீனாட்சியும் சொக்கனும் தான். என்ன, அதாவது இந்த பேனாவை எப்படி பயன்படுத்தி என்னென்ன எழுதணும்னு எழுத வேண்டியவன் யோசிக்கணும். பேனாவுக்கு என்ன கவலை, எழுதுறவன் எப்படியெல்லாம் கையை ஆட்டுறாளோ அதுக்கேற்ற மாதிரி பேனா வளைஞ்சு கொடுக்க வேண்டியது மட்டும்தானே. பேனாக்குன்னு சுய சிந்தனை ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ எழுதுகிறவன் எண்ணங்களுக்கு ஏற்ற மாதிரி போகிறது தான் இந்த பேனாவனுடைய கடமை. சமயக்குறவர்கள் எனும் நால்வரை வணங்கணும். மதுரை கூன்பாண்டியன் வெப்பம் தணித்த திருஞான சம்பந்தர் திருவடிக்கு முதல்ல வணக்கம். கடல் மேலே ஒரு கல்லே தெப்பமாக மிதந்து கரை கடந்த திருநாவுக்கரசர் திருவடிக்கு வணக்கம். உரிமையோடு பித்தா அப்படின்னு உன்னை பாடிய திருநாவலூரில் பிறந்த சுந்தரருடைய திருவடிக்கு வணக்கம். என்றும் நிலைத்த புகழுடைய தன்னை உருக்கி அதில் அன்பை கலந்து உனக்கு தந்த மாணிக்க வாசகரின் திருவடிக்கு வணக்கம். புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி, சுக்கேனின் தாழ் துணை.